ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி இட்லிக்கு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடலை வாங்கி ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதை சூப்பு மாதிரி கூட நீங்கள் என்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மளுமே குடிக்கலாங்க. ரொம்ப நல்லது தான். நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காதுங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேங்க. ஒரு 200-250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணி வணக்கி எடுத்துக்கலாங்க. வணக்கி எடுத்து அதை ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், குடல் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இந்த தண்ணியை சூப்பு குடிச்சிக்கலாங்க. ஸோ நாங்கள் இதை சூப் மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி குடித்தாங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குடல் வேக வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த சூப்பை மட்டும் இருத்துட்டு குடலை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாந்தை அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த சாந்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வணக்கும்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரி வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் அந்த மசாலாவோட ட்ரையான இதெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் வணக்கிக்கலாம். பாருங்கள், பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பாத்திரம் பத்தலைங்க, ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த சூப்பு தண்ணியுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குடிக்கிற வரைக்கும் குடிச்சிட்டு மீதி இருக்கிற சூப்பு தண்ணி இந்த குழம்புலேயே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். நான் இட்லிக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வைக்கிறேங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது ரொம்ப இதாகணுன்னால தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம 5-6 விசில் ஆல்ரெடி குடலை வேக வச்சுட்டோம். அதுலேயே நல்லா வெந்திருக்கும். நம்ம இப்போ மசாலாவோட அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதுங்க. நான் எனக்கு கிரேவி மாதிரி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது ஒரு கொதி வந்தால் போதுங்க, ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஸோ கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக அண்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி இனிமேல் செஞ்சுட்டே இருப்பீங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது டெம்ப்டிங்காவது செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.